இது எந்த இடம் மேம்? வீட்டில் தேடுவாங்க, நான் போகணும். அவங்க பிரிட்டர் காலனி விட்டு வெளியில போயிருக்கவே முடியாது. போயிருந்த நேரம் மற்ற ஏரியா டவரோட கனெக்ட் ஆகி அவங்க இன்டிமேட் ஆயிருக்கிறோம். ரைட். மேம், நான் பாத்ரூம் போகணும். வெங்கட், இந்த ஏரியாக்குள்ள தான். நீங்க ஸ்ட்ரைட்டா போய் செக் பண்ணுங்க. நீங்க லெஃப்ட் எடுங்க. ஹலோ சஞ்சனா. தெரியும் சஞ்சனா. இப்போ எக்ஸாக்டா நீ எங்க இருக்கு தெரியுமா? பயப்படாத சஞ்சனா, நாங்க உன் பக்கத்துல தான் இருக்கோம். அருண், கண்ட்ரோல் ரூம். ஒரு நிமிஷம். ஹலோ அருண், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டா உங்களுக்கு நார்த் சைடுல 200 மீட்டர் தூரத்துல அந்த போன் இருக்கு. நார்த் சைடுல. பட் நீங்க ஆப்போசிட்ல போயிட்டீங்க அருண். ஓ ஷிட். இரு யூ டன். ஆப்போசிட்ல ஒரு வேன் வந்து நின்றுச்சு சார். வேனா? ஆமாம் சார். அம்மோட ரிலேஷன் நினச்சி அம்மிட்ட சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன் சார். வேன்ல வந்தவரை பாத்தியா? சார் இல்லை சார். வேன் எப்படி இருந்தது? இருட்டில் சரியாக தெரியல சார். அருண, அம்மு உயிரோட? மாமா ப்ளீஸ், என் உயிரை கொடுத்தாவது நான் அம்மாவை காப்பாற்றுவேன். காணாம போய் 2 நாள் ஆகுது. உன்னை நம்பிதாண்டா இருக்கேன். அதுவும் அவன் போலீஸ் தான். அப்படியே அவன் கிடைச்சிருந்தாலும் எப்படி தப்பிச்சுருவா பாரு. அன்னைக்கு என் சைடு உங்ககிட்ட வாங்கி என்னை மாட்டி விட்டா பாத்தியா? அவன் கண்ணு நல்லா கோழி உண்ட மாதிரி பெரிய சைஸா இருக்கும். அதை அப்படியே ஊட்டி மாட்டி தப்பிச்சு வந்துடும். அவன் மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்க, எனக்கு இந்த வேலையை வேண்டாட்ட, இந்த ஊர் வேண்டாம். நான் நம்ம ஊரை பார்த்து போய் அம்மா கண்ணு முன்னாலே இருக்காதா? அத கண்ணீர் வந்து
கிடைச்சிருவான் எல்லாம் நம்பிக்கை தானே என்ன என்ன அண்ணன் என்னடா அது ஒன்றும் இல்லை மாமா. அம்மா நானு போலீஸ்காரன் தான் மாப்பிள்ள என்னை பார்க்க அருண அருண என்னப்பா என்னங்க என்னப்பா ஹலோ அன்னைக்கு மீரா போன ஆட்டோ பின்னாடி ரெட் கலர் ஸ்டார் லோகோ இருக்கும். ரீசன் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும். இது சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க சார். சார் கொலையெல்லாம் பண்ணல சார். சும்மா பொண்ணுகளை டீஸ் போட்டு பண்ணுவேன் சார். என்னது சும்மா டீஸ் பண்ணுவியா? நீ மட்டும் வேற யாரா இருக்கா? விட்டுருங்க சார். இதுல இன்னொருத்தர் இருக்கா சார். இன்பராஜ் சார். இன்பராஜா? ஸ்கூல் பொண்ணுங்களை பேசி பாக்கி என்னோட ஆட்டோல கொண்டு போய் அவர் வீட்டுல விடுவேன் சார். அதுக்கு பணம் கொடுப்பாரு. அதோட என் வேலை முடிஞ்சு சார். மத்தபடி அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது சார். என்னடா பண்றான் அந்த இன்பராஜ்? ஸ்கூல் வாத்தியார் சார். வாத்தியார் பண்ற வேலை என்னது? எந்த ஸ்கூல் வாத்தியார் அவன்? ஸ்கூல்ல தெரியாது சார். அவர் வீடு தான் சார் தெரியும். அந்த நாயை மறுபடியும் அவர் இவன் சொல்லி ஏய், அவன் வீடு எங்கடா? சைதாப்பா அரவிந்தா தெரியும் சார். ஓகே சார். ஓ, இந்த நாய் தானா? ஏய், இவன் கிளாஸ்ல தான்டா நம்ம அம்மா பிடிக்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேப்பர் வந்தாச்சா? சைலன். யாரு 35% கீழே வாங்குறது?
சார் சார் மீராவோட பேக் சார் இது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 34 சார். சரியா கேட்கல, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லு. 34 சார். ஃபுல்லாக சர்ச் பண்ணியாச்சு, இங்கே ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. அருண அவன் ஸ்கூல்ல தான் இருப்பான். சார் எப்போ ஃப்ரீ ஆகிட்டு தூங்க வருவீங்க? நீ போய் தூங்கு, ஒர்க் முடிச்சுட்டு வரேன். என்ன ஒர்க் டென்ஷனா? சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் விட்டுறானுங்க, யூஸ்லெஸ். இதை பாரு, நீ உன் டியூட்டி கரெக்டாக தானே பண்ணுற, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற? ம் சரி, சாருக்கு சூடா ஒரு பிளாக் காஃபி போடுவா? வேண்டாம்பா. சாரோட டென்ஷன் போகிறதுக்கு என்ன பண்ணுன்னா, இப்படி கட்டி பிடிச்சி டென்ஷன் போயிடுச்சா உன்னு கூட தப்பு போயிடும். அதான் நான் பார்த்தேன். ஜீசஸை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு பைபிள் படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கான பதில் கண்டிப்பாக அதில் இருக்கும். இந்த பாடியில் இருக்கிற மார்க் வச்சு பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டிக்கும் குரூசிஃபிகேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா மதர்? இல்லை ரோமன் லாட்டின்னு ஏதாவது பழமையான மொழியாக இருக்கலாம்ல? ரோமன் லாட்டின் எனக்கு தெரியும், இது என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதை வச்சு உலக மொழியில் பற்றின சில புக்ஸ் பிஷப் ஹாலில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணி உனக்கு சொல்கிறேன். பட் எவ்வளோ சீக்கிரம் தரீங்களோ அவ்வளோ நல்லது. நாளைக்கே நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ் உங்ககிட்டே இருக்கட்டும். தேங்க்ஸ் மதர். அப்போ நான் வரேன்.
அரவிந்த், இட்ஸ் டோட்டலி இன்டாலரபிள். ஃபோர்த் விக்டிம் நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியல, காப்பாற்றவும் முடியல. சார், வெள்ளிக்கிழமை காணாமல் போன லிஸ்ட்டில் இருந்த ஹரிஷ், பிரியாவுடைய ஹஸ்பண்ட், பாடி கிடைச்சது தூத்துக்குடி தானே? இட்ஸ் a calculated murder. நல்லா கவனிச்சிங்கன்னா முதல் பாடி கிடச்ச இடம் நாமக்கல். அங்கேருந்து 150 கிலோமீட்டரில் தான் ரெண்டாவது பாடி தேனியில் கிடச்சிருக்கு. அங்கேருந்து 150 கிலோமீட்டர் தேவக்கோட்டையில் தான் மூணாவது பாடி கிடச்சிருக்கு. இந்த பேட்டர்னை தான் கொலைகாரன் ஃபாலோ பண்ணுறான்னா நாலாவது பாடி கிடைக்க வேண்டிய இடம் தூத்துக்குடி. அங்கே தான் இப்போ கிடச்சிருக்கு. Now it's a cross. கொலைகாரனுக்கு கிறிஸ்டியானிட்டி மேலே இருக்கிற ஆர்வம், அவன் படித்த நாவல்ஸ்னால ஏற்பட்ட பாதிப்பு எல்லாத்தையும் அவன் கோவத்துக்காக பயன்படுத்தியிருக்கான். நல்லா கவனிச்சிங்கன்னா 3 மர்டருக்கு நடுவில் 5 to 6 மாதம் கேப் இருந்திருக்கு. இப்போ அது 1.5 மாதமாக கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் இஸ் இன் அ ஹரி. அது மட்டும் இல்லை, வள்ளியம்மா ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது அவன் அங்கே இருக்கிற பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அவனோட அடையாளத்தையும் சேர்த்து அழிச்சிருக்கான். சந்தோஷ் என்ற ஐடென்டிட்டி இல்லாமல் புது அடையாளத்தோடு இருக்கான். அது ஓகே அரவிந்த், மீதி இருக்கிற ஒருத்தனையாவது காப்பாற்றணும். அப்படி இல்லைன்னா கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஆரோக்கியராஜ் சார், ஜிப்சி பற்றின என்கொயரி என்னாச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சாச்சு சார். இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாக அவனை தேடுற வேலை வேண்டாம். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்போ அவன் மதுரையில் தான் இருக்கான். பெட்ரோல் பங்க், ஒர்க் ஷாப், சர்வீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் அவனை பற்றி என்கொயரி பண்ண சொல்லுங்கள். நாம் குறிப்பிட்ட ஜிப்சி பற்றி இன்ஃபர்மேஷன் வந்தால் உடனே என்கிட்ட சொல்லுங்கள். ஷூர் சார். எங்க? அலர் கோயில் வச்சு பார்த்துருக்கா சார். அழகர் கோயில் எங்க சார்? இங்கே வேலை வரதுக்கு முன்னாடி அலர் கோயில் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தேன் சார். அங்கே ரெட் கலர் சிப்ஸ் அடிக்கடி பெட்ரோல் பண்ணுவார் சார். அங்கே தான் சார் பார்த்துருக்கேன். வண்டி ஓனர் பார்த்து அடையாளம் சொல்லுவியா? போனரோட இங்கே வந்திருந்தாங்க, ஆனால் வண்டி ரெட் கலர் சிப்ஸில் வரலீங்களா சார்? அண்ணா ராஜேஷ்ண்ணா, போன வாரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கார் மப்ளாப் மாற்றாங்களா, அதை பற்றி என்ன கேட்குறாங்க? ஆமாம் சார், மட்லாப் மாற்றிட்டு உடனே போயிட்டார். பில்லில் கார் நம்பர் பேர்லாம் இருக்கும்ல? சாரி சார், சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பில்லு போடுறதில்ல சார். மட்ஃப்ளாப் மாற்றினது யார்? ஜோயல் சார். கூப்பிடுங்க. எங்க ஜோயல்? வாட்டர் வாஷ்ல இருக்கான் சார். ஏய், எல்லாத்தையும் வர சொன்னல, போய் கூட்டு வாடா. சரி சார். சிசிடிவி கூட ஒரு வாரமா ஒர்க்கே ஆகல. அரவிந்த், எங்கடா இருக்க? சொல்லுங்கம்மா. அந்த வர்ஷா அதான்டா, அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு உன் லைன் கிடைக்கலன்னு கால் பண்ணா. என்னவா? என்னன்னு தெரியலடா. சரி, நான் அப்புறம் கால் பண்ணிக்கிறேம்மா. ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம். அம்மா, நான் திருப்பி கூப்பிட்றேம்மா. சார், அவர் ஒரு போலீஸ் நினைக்கிறேன் சார். ஏன் அப்படி நினைக்கிறேன்? அப்போ அந்த காருக்குள்ள தமிழ்நாடு போலீஸ்னு ஃபைல் இருந்தது சார். சார், யோ எங்கேயா போனா? ஓபி அடிச்சே இருப்பியா? போன சண்டே ஒரு ஷிஃப்ட்டுக்கு மட்லாப் மாத்தன இல்ல, அது போலீஸா இல்லையான்னு கேட்குறாங்க. அவர் போலீஸ் இல்லை சார். அப்போ யாரு? அவர் டாக்டர் சார். எங்க போற? இந்த வண்டிக்கு மட்லாப் மாற்ற போறா. சீக்கிரம் மாத்தி. அவர் போலீஸ் நினைக்கிறேன் சார். அவர் போலீஸ் இல்லை சார், அவர் டாக்டர் சார்.
பேசிக் என்கொயரி எல்லாம் முடிச்சிட்டேன் சார். போன திங்கக்கிழமை மதுரையில் இருக்க ராஜலட்சுமி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு உங்கள் காரோட மட்ஃப்ளாப் மாற்ற போனீங்களா? இல்லை சார். நான் பார்த்தது இவர் இல்லை சார். வேற யாரு? ஹலோ சார். லாஸ்ட் வீக் ஏதாவது சர்வீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? எஸ் சார். சார் இவரும் இல்லை சார். அன்னைக்கு நான் மட்டும் போகல சார். சார் பீட்டர் சார், இங்கே தேட்டர் ரெசிடென்ட்டாக 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் சார். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா? அவன் இன்றைக்கி லீவில் இருக்கான் சார். லீவில் இருந்தால் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவான் சார். ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் இருந்தால் மெசேஜ். அவன் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இல்லை சார். வண்டி பேப்பர் எடு, ஒரிஜினல் லைசன்ஸ் எடு. ஏய், என்ன குடிச்சிருக்கியா? இல்லை சார். எடியா பேப்பரை. சாவி எடுங்க. இந்தாங்க சார். கொடு. சார் சாவி. இறங்கியா? வா வெளியா. E for crime as கமலக்கண்ணன் பேசுறேன். ஜெனி, எந்த லொகேஷன்ல இருக்கீங்க? சார் மந்தவள்ளி லொகேஷன்ல இருக்கோம் சார். ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு. ராம்நகர் செகண்ட் மெயின் ரோட்ல அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதா கால் வந்திருக்கு. அட்டெண்ட் பண்ணிட்டு இமிடியேட்டா ரிப்போர்ட் பண்ணுங்க. மெசேஜ் ரிசீவ்டு சார். அன்பே, அவனை வண்டியில ஏத்துங்க. போய் விசாரிச்சுக்கலாம். ஓகே மேடம். அவசரமா வேலை இருக்கு, போகணும் சார். ஏய், வண்டியில ஏறு. ப்ளீஸ் சார். அந்த மேடம் ஒரு மாதிரி ஒழுங்க ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டுக்கோ. வா நட. ஸ்டேஷன் ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தத்தை கேட்டு அலறடிச்சு எந்திரிச்சிட்டேன். ஆனால் பைக்கில் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பால்கனியில் நின்று பார்த்தா இந்த வீட்டில் ஒருத்தன் இறங்கி வேகமாக போனான். அவன் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியல மேடம். அன்பு, நீங்க உள்ள போய் என்னன்னு பாருங்க. ஓகே மேடம். ஹலோ, சொல்லுங்க சார். என்கொயரி போயிட்டு இருக்கு. மர்டர் மாதிரி தான் தெரியுது சார். ஓகே. இந்த வீட்டில் யார் இருக்கா? ஹவுஸ் ஓனர் மும்பையில் பொண்ணு வீட்டில் இருக்காரு. தென்னட்டு மட்டும் தான் இருக்காங்க. இங்கேருந்து போனவனை பார்த்தா அவனை அடையாளம் காட்டுவீங்களா? காட்டுவோம் மேடம். பாடியை முதல்ல யார் பார்த்தது? நான் தான் சார் பார்த்தேன். ஆனால் கொலைகாரனை பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணது இவர் தான் சார். செல்வா, நான் ஸ்டேஷன் போட்டா? நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்.
சார் இவன் தான் சார் இந்த வீட்டில் வெளில போனவன். என்னன்னு பாருங்க செல்வா. ஓடாத நில்றா. நில்லு, ஓடாத. புடியா புடியா அவனை புடி. போலீஸ் எதுக்கு உங்களை துரத்துது? என்ன நடந்துச்சு? செத்தது யாரு? அகிஸ்ட் ஒருத்தன் இந்த பக்கமாக தப்பிச்சு வந்துட்டான். உங்கள் வீட்டில் லைட் எரிஞ்சுது, அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம். இங்கே யாரும் வரலையே. எனக்கு முன்னாடி யாரோ அவளை கொலை பண்ணியிருந்தாங்க. நான் மாயா வீட்டுக்குள்ள வரும்போது ஒருத்தன் வெளியில போறத பார்த்தேன். அவன் தான் அவளை கொண்டு இருக்கணும். மாயா வீட்டில இருந்து ஆட்டோல போனது கணேஷ் தானே?
ஆட்டோவில் போனவன் தான் கொலைகாரன். அது கணேஷ் இல்லை, வேற யாரோ. சாகரத்துக்கு ஆசைப்படுறியா? உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட போறது இல்ல. கேஸ் எழுதல, எஃப்ஐஆர் இல்ல, உன்னை எவிடன்ஸே இல்லாம ஆக்கிடுவேன். சத்தியமா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது சார். போய் சொல்லாத. அவன் யார் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லு. அவனுக்கு சொந்தம்னு யாரும் இல்ல, வளர்ந்ததெல்லாம் ஆசிரமத்துலதான். அந்த பொண்ணை அவன் எதுக்காக கொண்டான்? அவன் நிச்சயமா அப்படி செஞ்சிருக்க மாட்டான் சார். நீ ரொம்ப நேரத்துக்கு நடிக்க முடியாது. அவன் கடைச்சி நீ அதுல உடந்தன்னு தெரிஞ்சது ஒன்னில மாட்டிடுவான். ஸ்டேஷன்ல விசாரிக்காம உங்களை யாரும் இங்கே கூட்டு வர சொன்னது? தப்பிச்சு போன உங்களை அடிச்சுட்டான்ட்டு இந்த பொண்ணை அடிச்சு பழுத்திக்கிறீங்களா? உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பர்சனலா வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டாடாதீங்க. மதி, சொல்லுங்க சார். அந்த பொண்ணை ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஸ்டேஷன் கூட்டு வாங்க. ஓகே சார். இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இதோ வந்துடுறேன். ஆட்டோ. நேற்று ராத்திரி பக்கத்தில் ஒரு பொண்ணை சுட்டு கொண்டுட்டாங்க. அதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீ யாரு சார்? போலீஸா? பொடலங்க எந்திரா சார். டென்ஷன் ஆகுது சார், சும்மா ஒரு டவுட்டு கேட்டேன். நீ மேலே போ சார். சார், நான் மேட்ரை சொன்னேன் சார். இப்போ நீ தப்பாக தான் பேசிட்டு இருக்க. சரி, விஷயத்துக்கு வாங்க சார். வரேன். கொலை பண்ணவன் இந்த ஸ்டாண்ட்ல இருந்தா ஆட்டோ எடுத்து ஏறி போயிருக்கான். யார் ஏத்திட்டு போனீங்க? எங்க போய் இறக்கி விட்டீங்க? நாங்க யாரும் போகல சார். இந்த ஸ்டாண்ட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, வேற யாரா இருக்காங்க? மொத்தம் 10 பேர் இருக்கோம் சார். மீதி எல்லாருக்கும் போனை போட்டு கேளு. சார், பால்ராஜன் ஒருத்தர் தான் நைட்டு இங்கே சவாரி ஏற்றிருக்கேன் சார். போலீஸ் வந்திருக்குன்னு சொன்னேன், கஸ்டமரோடு இருக்கேன், ஆன் த வேல வரேன்னு சொல்கிறேன் சார். சீக்கிரம் வர